வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டுக்காக புதிய தீர்மானங்களை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கும் போது, தேவனுடைய கிருபையினாலே நாம் தொடர்ச்சியாக கடந்த 6 நாட்களாக புதிய ஆரம்பம், புதிய சிருஷ்டி, புதிய ஆவி, புதிய மனுஷன், புதிய பாதை, புதிய அழைப்பு என்று நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே நமக்கு இறுதியாக தேவன் வைத்திருக்கிற புதிய மகிமை, இல்லைன்னா ஈடு இணையற்ற ஒப்பில்லாத மகிமை. அதை தான் ரோமர் 8:30 பார்த்தோம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார். பிலிப்பியர் 2:9-11 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினதுக்கு பிதா கொடுக்கிற பலன் என்ன? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியும் எல்லா நாவுகளும் அறிக்கையிடும்படியும் தேவன் அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். அது மட்டும் அல்ல, கிறிஸ்து அவருடைய பிதாவின் மகிமையோடு வருவார் என்று மத்தேயு 16:27, மார்க் 8:38, லூக்கா 9:26 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவை பிதாவின் மகிமையோடு வர காண்பீர்கள். அதே போல மனுஷகுமாரன் மகிமையோடு வருவார் என்று சொல்லி மத்தேயு 24:30 மார்க் 13:26 வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேலே அமர்ந்து நியாயம் தீர்க்கிறவராக அமர்ந்திருப்பார். அவருடைய வலது பக்கத்தில் செம்மறியாடுகளும் இடது பக்கத்தில் வெள்ளாடுகளும் இருக்கும் என்று சொல்லி மத்தேயு 25:31 வசனத்துல இருந்து நாம பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை நம்மால கிரகிக்க முடியாத ஒரு மகிமையாய் இருக்கிறது. அந்த மகிமையை நாம் வேறு எதோடும் கூட ஒப்பிட முடியாத ஒரு மகிமை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த மகிமையை நாம் அடைவதற்காக நாம் இந்த பூமியில சில பாடுகளை ஏற்றுக்கொள்வது தவறே இல்லை. அதனாலதான் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் மகிமையில நான் வரும்போது உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும்படி பிதா பிரியமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யத்துல கடவுளுடைய மகிமை வருகிறது. அந்த மகிமை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில நம்ம பார்க்கிற எதுவுமே நிலையான மகிமை கிடையாது. எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க என்கிட்ட விசுவாசமா இருந்தா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். அதனாலதான் தேவன் தம்மிடத்துல அன்பு கூறுகிற எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற அந்த மகிமை மகா மேன்மையுள்ளதா இருக்கிறது. யோவான் 1:14 அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்ததுன்னு வாசிக்கிறோம். இப்போ யோவான் 2:11 இயேசு கிறிஸ்து கானா ஊரில் தம்முடைய முதல் அற்புதத்தை தண்ணீரை திராட்சரசமா மாற்றி தமது மகிமையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதே போல யோவான் 8:54 என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொன்னார். அன்பானவர்களே, பூமிக்குரிய கனம், பூமிக்குரிய மகிமை, பூமிக்குரிய பாராட்டு இதெல்லாம் பூமியோட முடிஞ்சு போயிடும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கனம், மகிமை, பாராட்டு, அது மட்டும் இல்லாம நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன், இதெல்லாம் நித்தியமா நிலைத்து நிற்கக்கூடியது. ஆகவே நம் கர்த்தருக்குள்ளாக அந்த மகிமையை எதிர்பார்த்து வாழ்வோம். தேவன் தாமே
நமக்கு கொடுக்க போற அந்த மகிமையின் நம்பிக்கையை நமக்குள்ள உறுதிப்படுத்தி அந்த மகிமைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. தேவன் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.